தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு 10 தொகுதிகள். காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற்று 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது காங்கிரசுக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 60 தொகுதிகளை திமுகவிடம் பெற திட்டம் போட்டுள்ளது. இதற்காக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்து சரிபாதி தொகுதிகளில் போட்டியிட்டது. அதாவது மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 117 தொகுதிகளிலும் திமுக மீதி உள்ள 117 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. ஆனால் அந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அடுத்ததாக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி 66 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது. அடுத்ததாக 1996இல் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்து திமுக கூட்டணியில் 40 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பின்பு கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது திமுக 10 தொகுதிகளே தர முன்வந்துள்ளது. இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது, அவமானமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் பரவியுள்ளது. 1989, 91ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிமுகவோடு கூட்டணி வைத்து 10 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும். தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்களில் உள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடும். ஏறத்தாழ 500 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் 10 தொகுதிகள் அதிமுகவுக்கு கொடுத்துவிட்டு மீதி 533 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியோட நிலைமை பரிதாபம். இன்றைக்கி ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி போச்சு. மேற்கு வங்காளத்தில் கிடையாது, டெல்லியில் கிடையாது, பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி போச்சு, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி போச்சு, ஒரிசாவில் காங்கிரஸ் கட்சி போச்சு, ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் கட்சி போச்சு. இன்றைக்கி பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருக்கிற அடையாளமே தெரியல. வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருக்கிற அடிச்சுவடே கிடையாது. அந்த அளவுக்கு போச்சு. இன்றைக்கி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓரளவு மானத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் தான் தர திமுக முன் வந்துள்ளது. இன்னும் அடுத்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 5 தொகுதி, 3 தொகுதி, 1 தொகுதி, ஒத்த சீட்டு முத்தையா, அந்த கதை தான் காங்கிரஸ் கட்சிக்கு வரப்போகுது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னொரு திட்டம் வச்சுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரகசியமாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. 100 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் கேட்கிறது. திமுக தொகுதியின் எண்ணிக்கையை கூட்டி கொடுக்காவிட்டால் அல்லது கடந்த முறை வழங்கப்பட்ட 25 தொகுதிகளை கொடுக்காவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அந்த கூட்டணியில் போட்டியிட காங்கிரஸ் திட்டமிட்டு வருகிறது. அதற்கான ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது.